ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பரபரப்பு கருத்து கணிப்பு. எந்தெந்த கட்சிகள் யாருடன் கூட்டணி அமைத்தால் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறும்? ஜெம் டிவியின் எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளில் காணலாம். தமிழகத்தில் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைப்பதில் பரபரப்பாக களமிறங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் புதிய கூட்டணிகள் அமைந்தால் தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்பதை அறிவதில் வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் திமுக வழக்கமான கூட்டணி அமைக்கும் என்கிற கணிப்போடு பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இன்னும் பிற கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமா, பாஜகவுடன் கூட்டணி வைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய நிலைமையில் புதிய கூட்டணி அமைந்தால் யார் யார் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்கிற கருத்து கணிப்பு தகவலை ஜெம் தொலைக்காட்சி சிறப்பு செய்தியாக வெளியிடுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவை வெளியேற்றிய நிலையில் புதிய கூட்டணி அமைக்க போராடி வருகிறது. பெருந்தலைவர் மக்கள் கட்சி, புதிய பாரதம் தவிர தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேரம் நடத்தி வருகிறது. மேற்படி அதிமுக கூட்டணியில் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிகள் சேருமானால் திமுகவுக்கு பெரும் சவால் விடும்படியாக தேர்தல் களம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. புதிய கூட்டணி களமிறங்கினால் மொத்தம் உள்ள 40 தொகுதிகளில் 15 இடங்களை கைப்பற்றலாம் எனவும் 5 தொகுதிகளில் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதிமுக, பாமக, தேமுதிக கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடும் பொழுது ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, சேலம், சிதம்பரம் ஆகிய தொகுதிகளில் குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சமயம் இந்த புதிய கூட்டணியால் நாகப்பட்டினம், கடலூர், திருவண்ணாமலை, நீலகிரி, பெரம்பலூர் ஆகிய தொகுதிகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய பழமை கூட்டணியே நீடிக்குமானால் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 19 இடங்களை கைப்பற்றும் என தெரிகிறது. திருவள்ளூர், வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஆரணி, கரூர், நாமக்கல், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய தொகுதிகளில் திமுக அமோக வெற்றி பெறும் என தெரிகிறது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தால் இந்த கூட்டணி 10 தொகுதிகளில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், கடலூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருச்சி, புதுச்சேரி, தென்காசி தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு முந்தைய தேர்தல்களை விட 10% வாக்குகள் அதிகரிக்கும் என்பது முக்கிய செய்தியாகும். தென்காசி, கடலூர், வேலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 7 தொகுதிகளில் 15%க்கும் அதிகமான வாக்குகளை பெறும் என்பதும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இது தவிர தொகுதியில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களின் தனிப்பட்ட புகழ் மற்றும் பலத்தை பொறுத்து வெற்றி வாய்ப்புகளில் மாறுபடலாம் என்பதும் தவிர்க்க முடியாத தகவலாகும்.